ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் பலன்களை வந்து அறிந்து கொள்ள முடியும். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. மொபைல் தேடி உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். நீங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, புதிதாக இனி ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2024 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபமங்கல தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த தினம் 5ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகங்கள் தவிர இன்று தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரனை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான அமைப்பும் காணப்படுகிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்தர காத்திருக்குங்க. எந்த வகையில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நிறைய காரியங்கள் உங்களால் வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் கூடுதல் பொறுமையோடு உங்கள் காரியங்கள் நீங்கள் செய்யும்போது இன்னும் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க. குறிப்பாக அரசு தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியும். கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் மிக நல்ல நாளுங்க. நீங்கள் நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்வதற்கு உகந்த நாள், வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்கள் வருமானத்தை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்க ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவதனால அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் சம்பந்தமில்லாத பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் நல்ல நாளாகவே இன்னைக்கு தொழிலில் உங்களுக்கு அமைதுங்க. எனவே உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவுகள் வந்து சேருங்க. பண வரவுகளுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கிறதுனால நீங்க செலவுகளை முடிந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். ஸோ செலவுகள் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத நீங்க கூடுதல் ஆர்வம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளில் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக சில ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறதுங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி புரிதல் இன்னைக்கு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே. உங்களுக்கு காரியங்களுக்கு தேவையான உதவிகளும் அவங்க செய்து தருவாங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சி கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகள், காரிய தடைகள் எல்லாமே இன்னைக்கு அகன்று விடும். அதனால உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. காரிய தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக நீங்கள் பண வரவுகளை பெறுவீங்க. இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாசுக்காக விவேகமாக செயல்பட்டு எதிரிகளுடைய சூழ்ச்சி வலை என்னங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எளிதாக அதிலிருந்து தப்பிக்க முடியும். சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக இன்னைக்கு வேலை செய்யாதுங்க. அதெல்லாம் நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி அற்புதமான ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு நண்பர்களே. இந்த தினம் சிறப்பான நாள். இன்று தினம் நீங்கள் முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொண்டு உடலை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தூக்கம் மனப்பான்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கி விடும். அதனால தூக்கம் ரொம்ப அவசியம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. மற்றவங்களை இம்ப்ரெஸ் செய்யணுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. மனசில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க உங்க அன்புக்குரியவரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஏன்னா அவர் பக்கத்தில் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவரை நீங்க நினைச்சு மனமுருகி நீங்க வந்து அவரை நினைத்து நீங்கள் வந்து கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அவர் கூட இருக்க மாட்டார், அவ்வளவுதான். நீங்க போன்ல பேசி, தொலைபேசியில பேசி நீங்க வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க வந்து
எவ்வளோ உழைக்கிறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வந்து சிறப்பாக நீங்கள் வந்து நன்மைகளை செய்யணுங்கிற ஆசைப்படுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணுங்க. குடும்பத்து மேல இருக்கக்கூடிய அக்கறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக நீங்கள் சில காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது நண்பர்களே. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய சுகதுக்கங்கள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும், அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த வியாபார ரீதியாக பெரிய பிசினஸ் டீல்லாம் பண்ணும்போது, பேச்சுவார்த்தைகள் பண்ணும்போது நீங்கள் சென்டிமெண்ட்டாக உணர்ச்சிவசப்படக்கூடாதுங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டு அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் தாங்க. ஆனால் விளையாட்டுலேயே நாள் முழுக்க நீங்கள் வந்து நேரத்தை செலவிடக்கூடாதுங்க. அது கொஞ்சம் உங்களுடைய ரெகுலர் வேலைகள் வந்து பாதிக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பு அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை வந்து உதாசீனப்படுத்துறாரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அவர் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் ஏதோ வந்து நீங்கள் வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் காட்டினாலும் அவர் அது கண்டு காணாத மாதிரி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் உங்களை அலட்சியம் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு மனசில் நீங்கள் உருவாகலாங்க. அதனால என்ன பண்ணணும்னா உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்கள் வேலையில நீங்கள் பார்த்துக்கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஏன்னா உங்களது சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருக்கும், அவருடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் அவருடைய வேலையில் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால உங்களை அவர் கவனிக்க வாய்ப்பு இருக்காதுங்க. அதனால நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும்னா உங்க வாழ்க்கை துணையை அலட்சியப்படுத்துறாங்கிறத அந்த தாழ்வு மனப்பான்மை மனசுல வச்சுக்காம நீங்க உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. நல்ல நாள்ங்கிற தினம் நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. நீங்க நிறைய முயற்சிகள் நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு பெரிய சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். அற்புதமான நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்த்தீங்கன்னா இந்த தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரீன் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க. எனவே பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் வந்தவர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்குங்க. குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக பொறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. பொறுமையாக இருக்கணும். இன்றைய தினம் நீங்கள் கவர்மெண்ட் வழியில் கொஞ்சம் நீங்கள் பொறுமை கூடுதலாக நீங்கள் செலுத்திக் கொள்ளுங்க. அவசரப்படக்கூடாதுங்க. மேலும் வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா செலவுகள் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க யோசிச்சே ஆகணுங்க. அதன் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால கூடுதல் கவனம் அதில் செலுத்திக்கங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதில் நீங்கள் சிறப்பாக செயல்பட நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப அவசியங்கள். இன்னும் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்சதை உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் முயற்சித்து பார்க்கலாங்க. இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள். வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய நாளுங்க. சித்திரை நட்சத்திரம் வந்தவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் எனக்கு சொல்லலாம். எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகள் ஆர்வமே இல்லாத அன்பர்கள் கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தை பத்தின நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான நாள்ங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.